வணக்கம். இது வசந்தம் டிவியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் நாம் எம் அசீம் அகமது, சந்திரிகா ஆறுமுகம். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கற்பிக்க விரும்பும் ஆசிரியர்களுக்கு ஸ்டாலின் உள்ளிட்டோரால் அச்சுறுத்தல், போலீஸ் அமைச்சரிடம் முறைப்பாடு. ஊரடங்கு சட்டம் தொடருமா தளர்த்தப்படுமா? தீர்மானம் நாளை. நாடு திறக்கப்படுவது சிறந்தது, ஆனால் வீதியில் போராட்டம் நடத்தினால் 5வது அலை வருவது உறுதி, GMOA எச்சரிக்கை. ரத்வத்தையின் சிறைச்சாலை சம்பவம் தொடர்பில் பக்கசார்பின்றி விசாரணை, அமைச்சர் நாமல் உறுதி. எமது பிரச்சனையை எம்மால் தீர்த்து கொள்ள முடியும், வெளிக்கள பொறிமுறை தேவையில்லை, வெளி விவகார செயலாளர் முழு உலகிற்கும் அறிவிப்பு. வரவு செலவு திட்ட யோசனைகளை முன்வைக்க ஆளும் கட்சியின் பின்வரிசை உறுப்பினர்கள், எதிர்கட்சிக்கும் அழைப்பு. பிள்ளைகளுக்கு தடுப்பூசி ஏற்றுவது தொடர்பான பரிந்துரை, சுகாதார அமைச்சரிடம் கையளிப்பு. விண்வெளி சுற்றுலா பயணம் ஆரம்பமாகையில் ரயிலில் ஏவுகணையோடு பயணிக்கிறது வடகொரியா. தற்போது நாடு முழுவதும் அமுல்படுத்தப்பட்டுள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை தொடர்ந்து நீடிப்பதா இல்லை என்ற தீர்மானம் நாளை அறிவிக்கப்படவுள்ளது. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டு இன்றுடன் 27 நாட்கள் பூர்த்தியாகின்றன. ஊரடங்கு சட்டத்தை மீறும் நபர்களை சட்டத்தின் முன் நிறுத்தும் சுற்றிவளைப்பு தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொரோனா வைரஸ் வேகமாக பரவுவதை கருத்தில் கொண்டு அதனை கட்டுப்படுத்தும் ஒரு வழிமுறையாக நாடு முழுவதும் அமுலாகும் வகையில் கடந்த மாதம் 20ஆம் திகதி தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டது. இவ்வூரடங்கு சட்டம் கடந்த 30ஆம் திகதி அதிகாலை 4 மணிக்கு தளர்த்தப்படவிருந்த நிலையில் அது கடந்த 6ஆம் திகதி வரை நீடிக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த 3ஆம் திகதி இடம்பெற்ற கோவிட் ஒழிப்பு விசேட செயலணி கூட்டத்தின் போது ஊரடங்கு சட்டத்தை 13ஆம் திகதி அதிகாலை 4 மணி வரை நீடிக்க முடிவெடுக்கப்பட்டது. எனினும் அன்றைய தினமும் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்படாமல் நாட்டின் நிலைமையை கருத்தில் கொண்டு எதிர்வரும் 21ஆம் திகதி அதிகாலை 4 மணி வரை ஊரடங்கு சட்டம் நீடிக்கப்பட்டது. இந்த தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்ட நிலையில் தற்போது கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை மற்றும் மரண எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அளவு குறைவடைந்துள்ளதை காணக்கூடியதாக உள்ளது. இந்நிலையிலேயே நாட்டை மீண்டும் திறப்பது குறித்து கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றது. அதற்கமைய நாளைய தினம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தலைமையில் நடைபெறவுள்ள கோவிட் ஒழிப்பு விசேட குழு கூட்டத்தில் ஊரடங்கு சட்டத்தை மீண்டும் நீடிப்பதா இல்லை என்றால் பயண கட்டுப்பாடுகளுடன் நாட்டை திறப்பதா என்பது தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்பட உள்ளது. இந்த விடயங்கள் தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள தரவுகளை அடிப்படையாக வைத்தே இது குறித்தான தீர்மானம் எடுக்கப்படும் என ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவிக்கின்றார். நாடு திறக்கப்படும் எனில் அதற்காக அமல்படுத்த வேண்டிய கட்டுப்பாடுகள் தொடர்பில் பரிந்துரைக்க குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பெரும்பாலும் நாளைய தினம் நாட்டை திறப்பதற்கான தீர்மானம் எடுப்பதற்கே வாய்ப்புகள் உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவிக்கின்றார். அநேகமாக நாளை கூடும் கோவிட் குழு 21ஆம் தேதிக்கு பின்னர் நாட்டை திறப்பதற்கான தீர்மானத்தை எடுக்கும் என நாம் நம்புகின்றோம். இதேவேளை தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்ட காலப்பகுதியில் சுகாதார பிரிவுக்கு பாரிய நிவாரணம் கிடைத்ததாகவும் இக்காலப்பகுதியில் தொற்றாளர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் அளவு மற்றும் மரண எண்ணிக்கையில் வீழ்ச்சி காணப்பட்டதாகவும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் சுட்டிக்காட்டுகிறது. கடந்த ஒரு மாதத்தில் வைத்தியசாலைக்கு வரும் நோயாளர்கள் எண்ணிக்கை குறைவடைந்தது, மரண எண்ணிக்கையும் குறிப்பிடத்தக்க அளவு வீழ்ச்சியடைந்தது. இதனூடாக சுகாதாரத்துறையினருக்கு மூச்சு விடுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. ஒரு நாட்டை தொடர்ச்சியாக லாக்டவுன் செய்து வைத்திருக்க முடியாது. நாட்டின் அன்றாட செயற்பாடுகளை சீராக கொண்டு செல்ல வேண்டிய தேவை உள்ளது. அதனால் திங்கட்கிழமை நாடு திறக்கப்படுவது சிறந்த விடயமாகும். ஆனால் திறக்கும் போது முழு பொறுப்பும் மக்கள் மற்றும் அரசாங்கம் உள்ளிட்ட தரப்பின் மீது சுமத்தப்படுகிறது. குறிப்பிடத்தக்க அளவு நோயாளர்கள் பதிவாக்கும் போது நாடு திறக்கப்பட போகிறது. அதனால் சமூக இடைவெளி, முகக்கவசம் அணிதல், கைகளை கழுவுதல் ஆகியவற்றை முன்னரை விடவும் கவனமாக செய்ய வேண்டும். 5வது அலை ஒன்று ஏற்பட்டால் பாடசாலைகளை திறக்க முடியாத காரியமாக போய்விடும். பாடசாலைகளை திறப்பதை மையப்படுத்தி 5வது அலை ஏற்படுவதை தவிர்ப்பது குறித்து விசேட கவனம் செலுத்த வேண்டும். சில குழுக்கள் அடுத்த வாரம் ஆர்ப்பாட்டங்களை நடத்த தயாராகி வருவது எமக்கு தெரிய வந்துள்ளது. நாடு திறக்கப்படும் போது மீண்டும் ஆராயப்பட்ட கொத்தணி ஒன்று உருவானால் 5வது கொரோனா அலை உருவாக்குவதை தடுக்க
தடுக்க முடியாது. ඇති නොවී පාලනය කර ගැනීම. යම් පිරිස් අපි දකිනවා ලබන සතිය උද්ඝෝෂණ වලට සූදානම් වෙනවා. මේ රට අරිනවත් එක්කම නැවත උද්ඝෝෂණ රැල්ලක් ඇති වුණොත් පස්වෙනි කොවිඩ් රැල්ල ඇතිවීම වළක්වන්නට හම්බෙන්නේ නැහැ. பிள்ளைகளுக்கு கொரோனா தடுப்பூசி எவ்வகையில் வழங்கப்பட வேண்டும் என்பது தொடர்பான பரிந்துரையை இலங்கை சிறுவர் நோய் நிபுணத்துவ வைத்தியர்கள் சங்கம் சுகாதார அமைச்சிடம் கையளித்துள்ளது. சிறுவர் வைத்தியசாலைக்கு வருகை தரும் கொரோனா தொற்றுக்குள்ளான சிறுவர்களில் தற்போது வீழ்ச்சி காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. இதேவேளை எமது நாட்டில் பதிவாகும் கொரோனா தொற்றாளர்கள் எண்ணிக்கை 5 லட்சத்தை அண்மித்துள்ளது. இலங்கையில் தற்போது வரை 4,97,805 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் வைத்தியசாலைகள் மற்றும் வீடுகளில் 57,516 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 4,28,590 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். இன்றைய தினம் மேலும் 1,336 பேர் குணமடைந்தனர். மரணித்தோர் எண்ணிக்கை 11,699 அதிகரித்துள்ளது. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் நேற்றைய தினம் 132 கொரோனா மரணங்கள் பதிவானதை உறுதிப்படுத்தினார். இவர்களில் 66 பெண்களும் 66 ஆண்களும் உள்ளடங்குகின்றனர். 60 வயதுக்குட்பட்ட 101 பேர் இதில் உள்ளடங்குகின்றனர். நேற்றைய தினம் 11,033 PCR பரிசோதனைகளும் 4,486 ரெபிட் என்டிஜன் பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டன. 12 வயது முதல் 18 வயதுக்கு இடைப்பட்ட பிள்ளைகளுக்கு தடுப்பூசி ஏற்றப்பட வேண்டும் என இலங்கை சிறுவர் நோய் நிபுணத்துவ வைத்தியர்கள் ஒன்றியத்தின் தலைவர் பேராசிரியர் ஷாமன் ரஜீந்திரஜித் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் சுட்டிக்காட்டினார். 12 வயதுக்கு குறைவான பிள்ளைகளுக்கு தடுப்பூசி வழங்குவது உகந்ததா இல்லையா என்பது தொடர்பான தீர்மானம் எடுப்பதற்கு இன்னும் விஞ்ஞான ரீதியான முடிவுகள் கிடைக்கப்பெறவில்லை என அவர் தெரிவித்தார். தடுப்பூசி ஏற்றும் போது நாட்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், நீண்ட காலமாக நோய் எதிர்ப்பு சக்தி போதிய அளவு இல்லாதவர்கள், அவயங்கள் பொருத்தப்பட்டவர்கள், தசைப்பிடிப்பு நோய் தொடர்பான நோய் உள்ளவர்கள், எலும்புகள் தொடர்பான நோய் உள்ள பிள்ளைகள் ஆகியோருக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என அவர் தெரிவித்தார். உதாரணமாக தலசீமியாவினால் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் இரத்தம் பெற்றுக் கொள்வதற்காக தொடர்ந்து வைத்தியசாலைக்கு வர வேண்டி ஏற்படும். அவ்வாறானவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றுவது முக்கியமானதாகும். நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்த நோய் தொற்றுக்குள்ளானவர்களுக்கு தடுப்பூசி வழங்க வேண்டும். நீண்ட நாட்களாக நோய்க்கான மருந்துகளை பெற்றுக் கொள்கின்றவர்கள், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி தேவைக்காக மருந்து அருந்துபவர்களுக்கு இந்த தடுப்பூசி முக்கியமானதாகும். நரம்பியல் ரீதியான நோய்கள், தசைப்பிடிப்பு நோய்கள் ஆகியவற்றினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இத்தடுப்பூசி வழங்குவது முக்கியமானதாகும். சிறுநீரகம், ஈரல் உள்ளிட்ட அவயங்கள் பொருத்தப்பட்டவர்களுக்கும் தடுப்பூசி செலுத்த வேண்டும் என நாம் பரிந்துரைக்கின்றோம். கொரோனா வைரஸ் தொற்றுக்கு மத்தியில் பொரல்ல ரிஜ்வே சீமாட்டி வைத்தியசாலையின் தற்போதைய நிலைமை தொடர்பில் தெளிவுபடுத்தும் ஊடக சந்திப்பொன்றும் இன்று இடம்பெற்றது. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் நாளொன்றுக்கு 30க்கும் அதிகமான நோயாளர்கள் இங்கு வருகை தந்தனர். 200க்கும் அதிகமான நோயாளர்கள் நாளொன்றில் இங்கு தங்கியிருந்து சிகிச்சை பெற்றனர். தற்போது வைத்தியசாலையில் 60 பேர் வரையிலேயே தங்கியிருந்து சிகிச்சை பெறுகின்றனர். அது 4ல் 1 பங்கு வீழ்ச்சியாகும். இன்னும் நிலைமை சிறந்ததாக இல்லை. எமது நாட்டில் ஒரு நோயாளி கூட அடையாளம் காணப்படாமல் வெளிநாட்டிலிருந்து வருகை தருபவர்கள் மாத்திரம் அடையாளம் காணப்பட்ட நாட்களும் இருந்தன. அந்த நிலையை தான் நாங்கள் அடைய வேண்டும். இதற்கு முன்னர் நாளொன்றுக்கு 100கணக்கான நோயாளர்கள் மாத்திரம் பதிவாகும் காலமும் இருந்தது. அந்த நிலையை அடைய முடியும் என்றால் அன்றைய தினம்தான் எம்மால் பெருமூச்சு விட்டு நிம்மதி அடைய முடியும். නමුත් අපේ ප්‍රශ්නේ විසඳිලා නැහැ. අපි සියලු දෙනාම වගකීමෙන් යුතුව ඉදිරියටත් කටයුතු කළ යුතුමයි. தற்போது வரை கரும்புள்ளி நோயினால் பாதிக்கப்பட்ட 11 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். தடுப்பூசி ஏற்றும் வேலை திட்டமும் திட்டமிட்டபடி வெற்றிகரமாக இடம்பெற்று வருகிறது. கேகாலை மாவட்டத்தில் ஆசிரியர்களுக்கு அஸ்ட்ராசெனேகா தடுப்பூசியின் 2வது டோஸ் செலுத்தும் நடவடிக்கை மாவட்டத்தின் 11 இடங்களில் முன்னெடுக்கப்படுகிறது. நடமாட முடியாத மற்றும் விசேட தேவையுடைய பிரஜைகளுக்கு வீடுகளுக்கே சென்று தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கையினை தங்கல்ல சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயம் ஆரம்பித்துள்ளது. கொரோனா தடுப்பூசி வழங்கும் அரசாங்கத்தின் வேலை திட்டத்திற்கு கல்விமான்களும் பொதுமக்களும் பாராட்டு தெரிவித்துள்ளனர். எமது நாட்டு அரசாங்கமானது எமது நாட்டு மக்களுக்கு இலவசமாக தடுப்பூசிகளை வழங்குகிறது. ஏனைய நாடுகளில் பணம் கொடுத்து வழங்கப்படுகின்ற இந்த தடுப்பூசியானது எமது நாட்டு மக்களுக்கு இலவசமாக வழங்கப்படுவது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயமாகும். அந்த வகையில் எமது நாட்டின் அதிமீறக ஜனாதிபதி அவர்களுக்கும் பிரதமர் அவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் விசேடமாக சுகாதாரத்துறையினருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கோவிட்-19 வேக்சினேஷனை பற்றி கிட்டத்தட்ட
நாட்டின் மொத்த சனத்தொகையில் 55% மக்களுக்கு இவ்வாறான மெக்கினேஷனை வழங்கியிருக்கிறார்கள். இதனால் பெரும்பான்மையாக இந்த நோய் தொற்று தாக்கிலிருந்து பெரும்பான்மை மக்கள் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கொரோனா தொற்றுக்கு மத்தியில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் நோக்கில் ஒரு டோஸ் தடுப்பூசியினும் செலுத்திக் கொண்டோர் எண்ணிக்கை 1,36,259,253 காணப்படுகிறது. 2 டோஸ் தடுப்பூசிகளையும் பெற்றுக் கொண்டோர் எண்ணிக்கை 1,08,17,200 ஆகும். பிள்ளைகளின் பாதிப்பை உணர்ந்த அநேக ஆசிரியர்கள் தற்போது ஆன்லைன் கல்வி செயற்பாடுகளை மீள ஆரம்பித்துள்ளனர். எனினும் சில ஆசிரியர் சங்கங்கள் தமக்கு அச்சுறுத்தல் விடுப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். ஆன்லைன் முறையில் கல்வி செயற்பாடுகளை முன்னெடுக்கும் ஆசிரியர்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்க தமக்கு முடியும் என இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவிக்கின்றது. அதேபோல் தமது கோரிக்கைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வரை எந்த காரணத்துக்காகவும் தொழிற்சங்க போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என அவர்கள் தெரிவிக்கின்றனர். கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை ஆகியவற்றுக்கான விண்ணப்பங்களை பொறுப்பேற்கும் காலம் நேற்றுடன் நிறைவடைந்தது. கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கென 2,04,984 பாடசாலை விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பித்துள்ளனர். 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சைக்கென 2,43,704 விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளன. எவ்வாறெனினும் கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இம்முறை குறைந்த அளவான விண்ணப்பங்களை கிடைத்துள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவிக்கிறது. தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக சில அதிபர் ஆசிரியர்கள் பிள்ளைகளின் பரீட்சைக்கான விண்ணப்பங்களை அனுப்பவில்லை என தெரிய வந்துள்ளது. சம்பள பிரச்சினைக்கு தீர்வு கிடைத்திருந்தால் இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்காது என இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவிக்கிறது. அதிபர் ஆசிரியர் சம்பள முரண்பாட்டுக்கு தீர்வு வழங்கப்பட்டிருந்தால் இவ்வாறான பிரச்சனைகள் வந்திருக்காது. இதற்கு ஒரே தீர்வு எமது பிரச்சனைக்கு தீர்வு வழங்கி மீண்டும் விண்ணப்பங்களை கோருவதாகும். நேற்றைய தினம் ஊடகங்களில் கல்வி அமைச்சின் செயலாளர் ஒன்றை தெரிவித்திருந்தார். விண்ணப்பங்கள் அனுப்பப்படாவிட்டால் மாற்று வழிமுறைகள் கையாளப்படும் என தெரிவித்திருந்தார். அந்த மாற்று வழி என்ன என்பதை அவர் எமக்கு சொல்ல வேண்டும். அச்சுறுத்துவதா உங்களது மாற்று வழிமுறை? 2 வாரங்கள் பேச்சுவார்த்தை இடம்பெறாத நிலையிலேயே இவ்வாறு இழுத்தடிக்கப்படுகிறது. නොකරන තත්ත්වයක් තුළ තමයි මේක දිග්ගැස්සෙන්නේ. ඒ කියන්නේ පාසල ආරම්භ කරත් මේ වර්ධන උත්තර පිළිතුරක් හම්බුනේ නැත්නම් ඔබතුමන්ලා ගුරුවරු සහ විදුහල්පතිවරු පාසල වලට එන්නේ නැද්ද? පැහැදිලිවම අපි එවෙලට பாடசாலைகளை ஆரம்பித்தால் அப்போது நாம் தீர்மானம் எடுப்போம். சுகாதார அதிகாரிகளின் பரிந்துரைக்கு அமையவே பாடசாலைகள் திறக்கப்பட வேண்டும். அந்த பரிந்துரையின் கீழ் ஆரம்பிக்கப்பட்டால் நாம் முழுமையாக பாடசாலை செயற்பாடுகளில் ஈடுபடுவோம். ஆனால் பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்க வேண்டும். ஸ்ரீலங்கா பொதுஜன கல்வி சேவை சங்கத்தின் அனுராதபுர கிளை அதிகாரிகள் இன்று ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தனர். தாம் பிள்ளைகளுக்கு கல்வி செயற்பாடுகளை ஆரம்பித்திருந்தாலும் சில தொழிற்சங்கங்கள் தம்மை அச்சுறுத்துவதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். 24 வருட காலமாக அதிபர் ஆசிரியர் சம்பள பிரச்சினை தீர்க்கப்படாமைக்கு காரணம் அரசு சேவை சம்பள முறைமையில் உள்ள முரண்பாடாகும். தொழிற்சங்கங்கள் இந்த தீர்வை நோக்கியா தமது நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள் என்பதில் சந்தேகம் உள்ளது. கருத்துக்களை முன்வைக்கின்ற தொழிற்சங்க தலைவர்கள் தான் கடந்த 5 வருடங்களுக்கு முன்னர் அரசாங்கம் ஒன்றை அமைத்தனர். அந்த 4-5 வருடங்களில் அந்த தொழிற்சங்க தலைவர்களுக்கு இந்த சம்பள பிரச்சனை தொடர்பில் ஒரு பதாகையை கூட ஒட்ட முடியாமல் போனது. 24 வருட பிரச்சனையை திடீரென தீர்க்குமாறு கேட்பதற்கான காரணம் என்னவென்று எமக்கு புரியவில்லை. மனச்சாட்சிக்கு இணங்க செயற்படும் சில ஆசிரியர்கள் தற்போது மாணவர்களுக்கு ஆன்லைன் ஊடாக கல்வியை பெற்றுக் கொடுத்து பிள்ளைகளின் எதிர்காலம் தொடர்பான பொறுப்பை நிறைவேற்றுகின்றனர். எனினும் அவ்வாறான ஆசிரியர்களுக்கு சிலர் அச்சுறுத்தல் விடுப்பது கவலைக்குரிய விடயமாகும். நாட்டின் உயிர் நாடியான இந்த பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டாம் எனவும் ஆசிரியர்களின் உரிமைகளை உறுதிப்படுத்த ஸ்ரீலங்கா பொதுஜன கல்வி சேவை சங்கம் முன்னிற்கும் என தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். ශ්‍රී ලංකා පොදුජන අධ්‍යාපන සේවා සංගමයේ විදිහට අපි කටයුතු කරන බවත් අපි නිර්භීතව ප්‍රකාශ කරනවා. தொழிற்சங்க நடவடிக்கை ஒன்றை ஆரம்பித்தால் அதனை மேலும் வலுப்படுத்துவதற்கான முன்னுதாரண செயற்பாடுகளை அந்த தொழிற்சங்கங்கள் முன்னெடுக்க வேண்டும். அதனால் தமது தொழிற்சங்க போராட்டத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல அழுத்தம் கொடுப்பதற்கும் அதிகாரம் உண்டு. தொழிற்சங்க கட்டளை சட்டத்தின் 26, 27, 28, 29வது பிரிவுகளில் இதற்கான அனுமதி உண்டு. இது தெரியாதவர்கள் இதனை பாருங்கள். ஆன்லைன் நடைமுறை ஊடாக பிள்ளைகளுக்கு கல்வி செயற்பாடுகளை முன்னெடுக்கும் ஆசிரியர்களுக்கு விடுக்கப்படும் அச்சுறுத்தல் தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகரவிடம் அதிபர் ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள் எடுத்து கூறியுள்ளனர். பிள்ளைகளின் கல்வியை சீர்குலைக்கும் நபர்கள் தொடர்பில் சட்டத்தை கடுமையாக அமுல்படுத்த போலீஸ் மா அதிபரை அறிவுறுத்த உள்ளதாக அமைச்சர் இங்கு தெரிவித்தார்.
எமது ஆசிரியர்களில் பெரும்பாலானோர் ஆன்லைன் ஊடாக பிள்ளைகளுக்கு கல்வி செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றனர். அந்த ஆசிரியர்களை அவமானப்படுத்தும் வகையில் இனம் தெரியாத தொலைபேசி அழைப்புகள் ஊடாக அச்சுறுத்தல் விடுக்கப்படுகிறது. எனவே இது தொடர்பில் நாம் அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்தினோம். இந்த முறைப்பாடு தொடர்பில் விரைவில் நடவடிக்கை எடுத்து மக்களை தெளிவுபடுத்துமாறு நாம் கோரிக்கை விடுத்தோம். කටයුතු කරලා මේ ජනතාව දැනුවත් කරන්න කියලා අපි ඉල්ලා හිටියා එතුමාගේ. மீண்டும் கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படுகின்றமை தொடர்பில் பெற்றோர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கருத்து வெளியிட்டனர். இங்கு இருப்பது ஆசிரியர்களின் பிரச்சனை அல்ல. தொழிற்சங்க நடவடிக்கையில் உள்ள சில தலைவர்கள் மாத்திரமே இந்த போராட்டத்தில் உள்ளனர். இந்த கீழ்த்தரமான செயற்பாட்டை கைவிட்டு பிள்ளைகளின் வாழ்வு குறித்து சிந்தியுங்கள். ஆன்லைன் கல்வி செயற்பாடு நிறுத்தப்பட்டமைக்கு அவர்கள் மீது ஆணி அடிக்க வேண்டும். ஜோசப் ஸ்டாலின் உள்ளிட்டோர் என்ஜிஓக்களிடமிருந்து பணம் பெறுகின்றனர். அதன் ஊடாக ஆசிரியர்களை பிள்ளையாக வழி நடத்தி அவர்களின் தேவையை பூர்த்தி செய்கின்றனர். இதில் அரசியல் நோக்கமே உள்ளது. ஆசிரியர்கள் என்றால் புத்தியோடு செயற்பட வேண்டும். நாம் நியாயமாக வழங்கிய தீர்வை தொழிற்சங்கங்கள் ஏற்றுக்கொள்ளாமை தொடர்பில் நாம் கவலை அடைகிறோம். அமைச்சரவை எடுத்த முடிவை எழுத்து மூலம் அறிவிக்குமாறு கல்வி அமைச்சின் செயலாளரிடம் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இவ்வாறான கோரிக்கைகளால் சிலரை இழுத்தடிப்பு செய்வது முறையற்ற செயலாகும். ஆசிரியர்களுக்குள்ள பிரச்சனைக்கு நியாயமான தீர்வொன்றை நாம் வழங்கியுள்ளோம். இதனையும் விட ஒன்றை எதிர்பார்த்தால் நாடு இப்போது இருக்கும் நிலையில் அது முடியாத விடயமாகும். අද තියෙන තත්ත්වයක් එක්ක ඒක කරන්න බෑ. කියන්නේ හැම දිනම ඉල්ලනවා. නමුත් මේක අතාරින්නේ නැහැ. දැන් මොකද කියන්නේ? කියන්නේ දැන් මොකද්ද කියන්නේ ගහන්න කියලාද කියන්නේ? லொஹான் ரத்வத்தை சிறைச்சாலைகள் முகாமைத்துவம் மற்றும் சிறை கைதிகள் புனர்வாழ்வு ராஜாங்க அமைச்சு பதவியிலிருந்து ராஜினாமா செய்தமை நேற்றைய தினம் பேசு பொருளாக மாறியிருந்தது. வெலிக்கடை மற்றும் அனுராதபுரம் சிறைச்சாலை வளாகத்தில் இடம்பெற்றதாக ஊடகங்களில் வெளியான விடயங்கள் தொடர்பில் நீதியான விசாரணை இடம்பெறும் வரை தான் ராஜாங்க அமைச்சு பதவியிலிருந்து விலகுவதாக அவர் ஜனாதிபதிக்கு அனுப்பிய கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். இந்த விடயம் தொடர்பில் இன்றைய தினமும் கருத்துக்கள் வெளியிடப்பட்டன. அனுராதபுரம் சிறைச்சாலைக்குள் மது போதையில் வருகை தந்து சிறை கைதிகள் சிலரை அச்சுறுத்தியதாக லொஹான் ரத்வத்தீவுக்கு எதிராக குற்றச்சாட்டு சுமத்தப்படுகிறது. இது தொடர்பில் ஊடகங்கள் பலவற்றில் செய்தி வெளியானதை அடுத்து இது குறித்தான விசாரணைகள் இடம்பெறும் வரை சிறைச்சாலைகள் முகாமைத்துவம் மற்றும் சிறை கைதிகள் புனர்வாழ்வு விவகார ராஜாங்க அமைச்சு பதவியை ராஜினாமா செய்ய தீர்மானித்ததாக லொஹான் ரத்வத்தே ஜனாதிபதிக்கு அனுப்பிய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறெனினும் சம்பவம் தொடர்பில் பிபிசி சிங்கள சேவைக்கு லொஹான் ரத்வத்தே விசேட செவியொன்றை வழங்கியிருந்தார். அதில் கருத்து தெரிவித்த அவர், ராஜாங்க அமைச்சர் என்ற ரீதியில் எந்த ஒரு சிறைச்சாலைக்கும் செல்லக்கூடிய உரிமை தனக்குள்ளதாகவும் அந்த சிறைச்சாலைகளுக்கு சென்றமைக்கான காரணம் சிறை கைதிகளின் நலன்புரி விடயங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்துவதற்காகவே எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் சில கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டன. லொஹான் ரத்வத்தையின் செயற்பாடுகள் சிறைச்சாலைகள் சட்டத்தை மீறுவதாக அமைந்துள்ளது. அதற்காக ராஜினாமா செய்வது இதில் போதுமான விடயமாக இருக்காது. சிலர் தனிப்பட்ட காரணங்களுக்காக பதவி விலகுகின்றனர். சிலருக்கு தமது பதவியில் சரியாக செயற்பட முடியாவிட்டால் ஜனாதிபதிக்கு தெரிவித்து அதிலிருந்து விலக முடியும். அரசாங்கம் இம்முறை பொறுப்புகளை விசேட முறைமையின் அடிப்படையிலேயே வழங்கியது. தகுதிகள் பார்த்தே வழங்கப்பட்டன. யாருக்காவது அதனை சரியாக செய்ய முடியாவிட்டால் அவர் அதிலிருந்து விலக வேண்டும். நானும் சிறையில் இருந்திருக்கின்றேன். சிறை கைதிகளிடம் நான் ஒன்றை கூறுகின்றேன். மீண்டும் இவ்வாறானவர்கள் சிறைக்குள் வந்தால் அவர்களின் எலும்புகளை முறித்து வெளியில் தூக்கி எறியுங்கள். இந்நாட்டு மக்கள் சிறை கைதிகளுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தான் பிழையொன்றை செய்ததாக தெரிவித்து அவர் ராஜினாமா செய்துள்ளார். தவறுகள் இடம்பெறலாம். அதனை ஏற்றுக்கொண்டு நேர்மையாக அந்த பதவியில் இருந்து விலகுவதே இங்கு முக்கியமானதாகும். எமது நாட்டு அரசியல் கலாச்சாரத்தில் இதற்கு முன்னர் இவ்வாறான முன்மாதிரிகள் இருந்ததில்லை. அனுராதபுரம் சிறைச்சாலைக்கு இன்றைய தினம் சென்ற அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ அங்குள்ள சிறை கைதிகளோடு கலந்துரையாடியதன் பின்னர் ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து வெளியிட்டார். இது தொடர்பில் நிச்சயம் விசாரணை ஒன்று இடம்பெறும். இப்படியானதொரு சம்பவம் இடம்பெற்றதாக ஊடகங்களும் எதிர்க்கட்சிகளும் குற்றம் சுமத்தியுள்ளன. அந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஜனாதிபதியும் பிரதமரும் கவனம் செலுத்தி நியாயமான விசாரணையை முன்னெடுக்குமாறு ஆலோசனை வழங்கியுள்ளனர். சிறைச்சாலை அதிகாரிகளே இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளனர். விசாரணை நடவடிக்கைகளுக்காக அவர் தாமாகவே முன்வந்து பதவி விலகி இருக்கின்றார். அரசாங்கம் என்ற அடிப்படையில் எமது பொறுப்பு மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாகும். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்கள்
தலைவர்கள் ஆட்சிக்கு வந்ததன் நோக்கம் நாட்டில் ஒழுக்கத்தை ஏற்படுத்துவதாகும். ஒழுக்கமான நாட்டை உருவாக்கும் பயணத்தில் எங்கோ ஒரு இடத்தில் ஒழுக்கம் மீறப்பட்டார். அதற்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க அவர் பின்வாங்க மாட்டார். நாட்டின் உள்ளக பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு வெளிக்கள பொறிமுறைகள் தேவையில்லை என வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் அட்மிரால் பேராசிரியர் ஜெயநாத் கொலம்பகே தெரிவித்தார். இவ்வாறான பொறிமுறையொன்றை ஏற்படுத்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் வழங்கப்படவில்லை என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி ஊடக மத்திய நிலையம் ஏற்பாடு செய்யும் ஊடக சந்திப்பு இன்றைய தினம் காணொலி தொழில்நுட்பத்தின் ஊடாக இடம்பெற்றது. இதில் வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் அட்மிரல் பேராசிரியர் ஜெயநாத் கொலம்பகே கலந்து கொண்டார். ஜெனீவா குற்றச்சாட்டு, ஐக்கிய நாடுகள் மாநாடு மற்றும் இலங்கையின் வெளிநாட்டு கொள்கை ஆகியன இன்று கருப்பொருளாக எடுத்துக் கொள்ளப்பட்டன. பிரித்தானியா, நோர்வே, ஸ்லோவேனியா, செக் குடியரசு உள்ளிட்ட சில மேற்கத்திய நாடுகள் தான் இலங்கைக்கு எதிரான சூழ்ச்சிகளை மேற்கொள்கின்றன. இந்த அமர்வின் போது முக்கிய 15 நாடுகள் இலங்கைக்கு ஆதரவாக கருத்துக்களை வெளியிட்டன. ஜப்பான், வெனிசுலா, தென்கொரியா, கியூபா, ரஷ்யா, சீனா, பாகிஸ்தான், எரித்ரியா, வடகொரியா, பெலாருஸ், லாவோ, சிம்பாப்வே, ஈரான் ஆகிய நாடுகள் அனைத்தும் இலங்கை முன்னெடுத்துச் செல்லும் வேலை திட்டங்களை பாராட்டியதோடு இலங்கை முன்னெடுக்கும் வேலை திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக குறிப்பிட்டது. அணிசேரா நாடுகள் சார்பில் அசர்பைஜானும், அரேபிய கூட்டமைப்பு சார்பில் எகிப்தும், அமெரிக்க சங்க நாடுகள் சார்பில் கெமரோனும் உள்ளக பிரச்சினைக்கு வெளிக்கட பொறிமுறை பொருத்தமற்றதென இங்கு சுட்டிக்காட்டினர். இது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் மிக முக்கியமான விடயமாகும். கடந்த 2 வருட காலப்பகுதிக்குள் இலங்கையில் மனித உரிமைகள் இடம்பெறவில்லை என்ற விடயத்தை தெளிவாக நாம் சட்ட ரீதியான விடயங்களையும் பாதுகாப்பு பிரிவு சார்பில் முன்வைக்கக்கூடிய சகல அறிக்கைகளையும் நாம் முன்வைத்துள்ளோம். மிக நீளமான அறிக்கைகளையும் சமர்ப்பித்துள்ளோம். ஆதாரங்களோடு அவை முன்வைக்கப்பட்டுள்ளன. மிச்சல் பேச்லட்டின் உரையில் இலங்கை மீது பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட போது சில விடயங்களில் இலங்கையின் செயற்பாடுகளை சரியென ஏற்றுக்கொண்டுள்ளார். மேலும் அதனை முன்னோக்கி கொண்டு செல்லுமாறு அவர் வலியுறுத்துகிறார். நாம் அதனை செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் 47 உறுப்பு நாடுகள் உள்ளன. அதில் 18 நாடுகள் எமக்காக கதைத்தன. இது எமக்கு கிடைத்த வெற்றியாகும். மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கு ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் முன்னெடுத்துள்ள செயற்பாடுகளை ஜனாதிபதி ஊடக பேச்சாளர் கிங்ஸ்லி ரத்நாயக்க இங்கு தெளிவுபடுத்தினார். சகல நாடுகளோடும் ஒத்துழைத்து செயற்பட்டால் எந்த சந்தர்ப்பத்திலும் நாட்டின் சுயாதீன தன்மைக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் எவ்வாறான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட மாட்டாதென ஜனாதிபதி அனைவருக்கும் உறுதியளிக்கிறார். 2015ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட 30/1 தீர்மானத்திலிருந்து விலகுவதற்கான தீர்மானத்தையும் ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் இந்த விடயத்தை அடிப்படையாக வைத்தே எடுத்தது. சகல பிரஜைகளுக்கும் சந்தேகம் மற்றும் பயமின்றி ஐக்கியமாக வாழக்கூடிய இலங்கை ஒன்றை கட்டி எழுப்புவதற்கு பொறுப்புக்கூறல், நல்லிணக்கம், சமாதானம், நிலையான அபிவிருத்தி ஆகிய துறைகளில் உயர்ந்த பிரதிபலன்களை பெற்றுக் கொள்வதற்காகவும் அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதை சகலருக்கும் அறிவிக்க விரும்புகின்றோம். රජය කැපවී කටයුතු කරන බව සියලු පාර්ශවයන්ට දැනුම් දීමට කැමැතියි. ஐக்கிய நாடுகள் அமைப்பின் பொதுச்சபை கூட்டத்தில் ஜனாதிபதி கலந்து கொள்வது தொடர்பில் ஜனாதிபதி தலைமை ஆலோசகர் லலித் வீரதுங்க தெளிவுபடுத்தினார். மனித உரிமைகள் மாநாட்டோடு ஜனாதிபதிக்கு இந்த மாநாடு மிக முக்கிய விடயமாக அமையும். கடந்த காலங்களில் மனித உரிமைகள் தொடர்பில் பல நல்ல விடயங்களை அரசாங்கம் முன்னெடுத்துள்ளது. அந்த சகல விடயங்களையும் தெளிவுபடுத்துவதற்கும் பிழையான எண்ணக்கருவை சரி செய்வதற்கும் இந்த மாநாடு மிக முக்கிய வாய்ப்பாக அமையும். எதிர்க்கட்சி என்ற அடிப்படையில் தமது குழு அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு வழங்க தயார் என காவிந்த ஜெயவர்தன தெரிவித்தார். சுயாதீன தொலைக்காட்சியின் துலாவ அரசியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இதற்கு பதிலளித்த பாராளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான எதிர்க்கட்சி வழங்கும் சிறந்த யோசனைகள் குறித்து அரசாங்கம் கட்டாயம் கவனம் செலுத்தும் என குறிப்பிட்டார்.
ඔබතුමාලා ආණ්ඩු කරන වෙලාවේ මේ අර්බුදය තිබ්බනා. ඔබතුමාලා මේ ආර්ථික කළමනාකරණය කරන්නේ කොහොමද? මේ අය කියනවා මේ பில்லியන 5ක් අරගෙන 5 பில்லியன் ரூபாவினை பெற்றுக்கொண்டு நாட்டுக்கு வழங்கிய வளங்கள் தொடர்பில் இவர்கள் கருத்து வெளியிடுகின்றனர். அதில் சூரிய வெவ மைதானத்தில் என்ன நடக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். மாநாட்டு மண்டபம் ஒன்றை அமைத்தார்கள். அதில் எத்தனை நிகழ்வுகள் நடத்தினார்கள் என்ற அட்டவணையை எடுத்தால் நாட்டிற்கு அதன் ஊடாக வருமானம் கிடைத்ததா இல்லையா என்பது தொடர்பில் கண்டறியலாம். இவ்வாறான தூர நோக்கமற்ற பொருளாதார கொள்கைகளுடனேயே எமக்கு இந்த நாட்டை கையளித்தனர். මේ රට අපිට බාර දුන්නේ. நாம் வாங்கி நிர்மாணித்த இவற்றில் எல்லாம் எந்தவித நிகழ்வுகளும் நடைபெறவில்லை என கூறுகின்றீர்கள். நாங்கள் உங்களிடம் அரசாங்கத்தை ஒப்படைக்கும் போது 7,000 பில்லியன் ரூபாய் கடன் இருந்தது. நீங்கள் அதனை 13,000 பில்லியனாக மாற்றினீர்கள். நாங்கள் பெற்ற பணத்தில் மைதானமோ அல்லது மண்டபங்களோ இருக்கின்றன. நீங்கள் கடனை பெற்று என்ன செய்தீர்கள்? තියෙනවනේ හම්බන්තොට ඉවෙන්ට් තිබෙන්නේ කියන එක මම ඇක්සෙප්ට් කරන්න පැහැදිලි. දැන් මම උත්තර දෙන්නම්. අපි යෝජනා කරන්නේ. நாங்கள் யோசனைகளை முன்வைக்கின்றோம். அதனை நீங்கள் கேட்க தேவையில்லை. நீங்கள் புத்திஜீவியான பாராளுமன்ற உறுப்பினர்கள். நீங்கள் கூறுவதையாவது அரசாங்கம் கேட்க வேண்டும். உங்களுடைய யோசனைகளை நீங்கள் எங்களுக்கு காண்பித்தீர்கள். ஆனால் எமக்கு இருக்கும் ஒரு கேள்வி, அந்த யோசனைகளை அரசாங்கம் நடைமுறைப்படுத்துமா என்பதாகும். நீங்கள் சொல்வதை அரசாங்கம் கேட்குமா? சுதர்மன் அவர்களே, நாம் சகலவிதமான யோசனைகளை முன்வைக்கின்றோம். அதனை கருத்தாடலுக்கு உட்படுத்துவோம். நாம் இணக்கப்பாட்டுக்கு வர தயார். அரசாங்கத்திற்கு உதவி செய்ய நாம் தயார். අපි එකගතාවයට එන්න සූදානම්. අපි සූදානම් රජයට උදව් කරන්න. මෙතුමාලගේ යෝජනාවත් සූදානම්කමක් තියනවද? නව අලුත් இந்த நிகழ்ச்சி நிறைவடைந்து நிதி அமைச்சருக்கு அதிகாலை 2 மணிக்கு அழைப்பை ஏற்படுத்தினாலும் நிதி அமைச்சர் அதற்கு பதிலளிப்பார். நீங்கள் விரும்பினால் இந்த நிகழ்ச்சி நிறைவடைந்தவுடன் அவருக்கு அழைப்பை ஏற்படுத்தி உங்களிடம் தருகிறேன். நிச்சயமாக அவர் எழுதிக் கொள்வார். நிச்சயம் அவர் விழித்திருப்பார். இலங்கை முஸ்லிம்களுக்கு அரசியல் முகவரி பெற்றுக் கொடுத்த கிழக்கின் விடிவெள்ளி முன்னாள் அமைச்சர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் ஸ்தாபக தலைவர் மர்ஹூம் MHM அஷ்ரப் மறைந்து இன்றுடன் 21 ஆண்டுகள் பூர்த்தியாகின்றன. இலங்கை முஸ்லிம் அரசியல் வரலாற்றில் வடக்கு கிழக்கு அரசியலை நோக்கும் போது மர்ஹூம் MHM அஷ்ரஃபின் யுகத்திற்கு முன்னர் வடக்கு கிழக்கு முஸ்லிம்களுக்கென தனித்துவமான தலைவர்கள் உருவாகவில்லை. அவரது யுகத்திற்கு முன்னர் இலங்கையில் அகில இலங்கை மலாய் அரசியல் யூனியன், இஸ்லாமிய முற்போக்கு முன்னணி, முஸ்லிம் ஐக்கிய விடுதலை முன்னணி, அசிஸ் ஜனநாயக தொழிலாளர் காங்கிரஸ், ஐக்கிய மக்கள் முன்னணி போன்ற அமைப்புகளும் கட்சிகளும் உருவாகின. ஆனால் இக்கட்சிகளின் தலைமைகளால் முஸ்லிம் சமூகம் எதிர்நோக்கிய பிரச்சினைகளுக்கு முழுமையான தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியவில்லை. இக்கட்சிகள் இணைந்து செயற்படவும் இல்லை. இதனால் முஸ்லிம்களின் அரசியல் பலவீனமடைந்ததுடன் வாக்கு பலமும் சிதறடிக்கப்பட்டன. 1982ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உதயமாகியது. இது வடக்கு கிழக்கு முஸ்லிம்களின் அரசியல் வரலாற்றில் திருப்பத்தை ஏற்படுத்தியது. அம்பாறை மாவட்டத்தின் சம்மாந்துறை மண்ணின் 1948ஆம் ஆண்டு அக்டோபர் 23ஆம் திகதி பிறந்த MHM அஷ்ரப் 2000ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 16ஆம் திகதி தமது சமூகத்தின் எதிர்கால கனவுகளோடு விண்ணில் பறக்கையில் அரநாயக்கா வான்பரப்பில் தனது 51வது அகவையில் அகால மரணமடைந்தார். அவரது காலத்தில் இலங்கை முஸ்லிம் மக்களுக்கு ஆற்றிய சேவைகள் அளப்பரியன. 1982ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை உருவாக்கிய அவர் அதனை 1986ஆம் ஆண்டு அரசியல் கட்சியாக பதிவு செய்தார். 14 வருடங்கள் அக்கட்சியின் தலைவராக செயற்பட்ட அவர் தனது செயல்திறன் மிக்க தலைமைத்துவ ஆளுமையினால் சாதித்தவை ஏராளம். உலகில் ஆயிரம் மனிதர்கள் பிறக்கின்றனர். அவ்வாறு பிறக்கின்ற எல்லோரையும் மக்கள் நினைவுபடுத்துவதில்லை. மக்களுடன் மக்களாக வாழ்ந்து தங்கள் வாழ்க்கையை அவர்களுக்காக அர்ப்பணித்து அம்மக்களின் மனங்களை கொள்ளை கொண்ட சிலரே அம்மக்களால் மறக்கப்படாது தொடர்ந்தும் நினைவு கூறப்படுகின்றனர். அவ்வாறு இலங்கை மண்ணில் பிறந்து வாழ்ந்து மறைந்த பல்லாயிரம் மனிதர்களில் ஒரு சிலரே மறைந்தும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அவ்வாறான ஒரு தலைவரில் அஷ்ரஃபும் ஒருவர் என்றால் அது மிகையல்ல. மர்ஹூம் MHM அஷ்ரஃபின் தேசிய மற்றும் சமூக ரீதியிலான இலக்கை அடைய அந்த மாபெரும் தலைவர் மறைந்த இந்த செப்டம்பர் 16ஆம் திகதியிலிருந்து அவரது சிந்தனையில் மலர்ந்த தேசிய சமாதானத்தை அடைவதற்கும் முஸ்லிம் சமூகத்தின் அபிலாசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் பெற்றுக் கொடுப்பதற்கு முஸ்லிம் தலைவர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு செயலாற்ற வேண்டுமென்பதே அம்மாபெரும் தலைவருக்கு செலுத்தும் நன்றி கடனாகும். இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர்கள் சங்கத்தின்
அதிகாரப்பூர்வ நிர்வாகிகள் தாம் என்பதை நீதிமன்றம் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளதாக சங்கத்தின் செயலாளரும் பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான வடிவேல் சுரேஷ் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்தார். நாங்கள் ஏற்கனவே கூறியிருந்தோம், இது எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு தொழிற்சங்கம், ஒரு சுயாதீன தொழிற்சங்கம் என்பதை கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் ஏற்கனவே உறுதிப்படுத்தியிருக்கின்றது. இதற்கு தனியான யாப்பு இருக்கின்றது, தனியான செயற்குழு இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே எங்களை வேலையை தொடர்ந்து செய்து கொண்டோம். ஆனால் இவர்களுடைய இடையூறு இருந்தது. அந்த இடையூறுக்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றமும் அவர்களுக்கு உத்தரவு வழங்கி மீண்டும் அதனை எதிர்த்து யோகராஜனும் நவீன் திசாநாயக் அவர்களும் அங்கு கொழும்பு மாவட்டத்தினுடைய உயர் நீதிமன்றத்துக்கு சென்றிருந்தார்கள். உயர் நீதிமன்றத்திலும் இன்று அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவு முழுமையாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே மீண்டும் அரண் ஃபெண்டோ இலங்கை தேசிய தொழிலாளர் சங்கத்தினுடைய தலைவர் என்றும் வடிவேல் செயலாளர் என்பதையும் நீதிமன்றம் உறுதி செய்திருக்கின்றது. ஆகவே இதற்கமைய எங்களுடைய வேலை திட்டங்களை தொடர்ந்து செய்து கொண்டு போய் ஐக்கிய தேசிய கட்சியுடைய குண்டர்களால் நடைபெற்ற அந்த இடையூறுக்கு எங்களுடைய மன வருத்தத்தையும் எங்களுடைய அங்கத்தவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்துடன் வசந்தம் டிவியின் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.